கையை கத்திருக்கு நேரம் உயர்த்துறது நிறைய பேருக்கு வழங்குறது இல்லை, தெரியுமா உங்களுக்கு? நம்ம கையை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஒருத்தர் ரெண்ட கேட்குறாரு, என்ன மாதிரி சர்ச்சு உங்கள் சர்ச்சு? சில ஆராய்ச்சி பண்ணுறது. பிரசங்க யாருன்னு கேள்விப்பட்டிருக்காங்கல்ல, இவர் என்ன பெந்தகோஸ்துக்காரர்? அவரு பெந்தகோஸ்துக்காரங்களை கேட்டால் அவன் சொன்னாங்க, இல்லை இல்லை அவர் பெந்தகோஸ்தே கிடையாதுன்றாங்க. சூட்டுக்கிட்டலாம் போட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. நாங்கள் பண்ண மாட்டோம், அவர் இல்லை. பெந்தகோஸ்து இல்லாதவர்களை கேட்டால் அவங்க சொல்லலாம், ஐயோ எங்கால் இல்லைப்பா அவர் நிச்சயமாக பெந்தகோஸ்துக்காரர் தான், அவர் நிச்சயமாக பெந்தகோஸ்து ஆள் தான். நீ பாரு, பெந்தகோஸ்துக்காரன் தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்றாங்க. அதனால் இவர் என்கிட்ட ஆராய்ச்சி நடத்துகிறார். எல்லாரையும் கேட்டு விசாரிச்சிருக்காரு போல இருக்கு. உங்கள் சர்ச்சு என்ன மாதிரி சர்ச்சு என்னாரு? அப்படியே பார்த்தேன், கையெல்லாம் உயர்த்தி ஆராதிப்பீங்களா அப்படின்னாரு. ஆமாண்ண. நான் எங்கள் சர்ச்சில் அதெல்லாம் கிடையாது. சரி வச்சுக்கோங்க, கையை பத்திரமா வச்சுக்கோங்க, உயர்த்துறாதீங்க. கையை உயர்த்துறதில் அவருக்கு ஏதோ கஷ்டம் பாருங்க. கையெல்லாம் நாங்கள் உயர்த்துறது இல்லை அப்படின்றது பெருமையாக சொல்லிக்கிறோம். நாங்கள் கையெல்லாம் உயர்த்த மாட்டோம் அப்படின்னாரு. நம்ம ஆளுங்களும் எதையும் விளக்குறது கிடையாது பாருங்க. நம்ம ஆளுகள்ட்டையும் பெரிய பிரச்சனை இருக்குது. எதையும் விளக்குறது இல்லை. விளக்காதனால யாருக்கும் நம்மளை பற்றி எதுவும் விளங்குறதும் கிடையாது. இதுதான் பிரச்சனை. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த ஆளுங்க சும்மா கையை உயர்த்திட்டு ஊன்றாங்க, இதெல்லாம் சும்மா வெத்து வெட்டுங்க, கையை உயர்த்தி ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு புது விதமான ஆராதனை வந்திருக்குது, இப்போ புகுந்துருக்குது சபைக்குள்ளே, கையெல்லாம் உயர்த்திக்கிட்டு ஆராதிக்கிறாங்க. இல்லை, கையை உயர்த்துறதுன்றது பெரிய அர்த்தமுள்ள ஒரு காரியம். கையை நான் கர்த்தருக்கு நேராக உயர்த்தும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது. என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர் அவர். அவர் எனக்கு போதுமானவர். அவர் தான் என்னுடைய ஆதாரம். அதானே பேசிட்டு இருக்கிறோம். அதான் போன வாரம் பேசுகிறேன், இந்த வாரமும் அதான் தொடர்றேன். அவர் தான் எனக்கு ஆதாரம். என்னுடைய பாதுகாப்புக்கு, என்னுடைய பராமரிப்புக்கு, என்னுடைய தேவைகளுக்கு எல்லாம் அவர் தான் ஆதாரம். கர்த்தரிடத்துல தான் இந்த வெற்றி வந்தது. கர்த்தர் தான் என் தேவைகளை சந்திக்கிறார். அவரை தான் நான் நோக்கி பார்க்கிறேன். அவருடைய உதவி, அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை என்னை காப்பாற்றுகிறது, என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் கையை மேலே உயர்த்துகிறோம். தினந்தோறும் கையை கொஞ்சம் நேரம் மேலே உயர்த்துங்க. ஆண்டவருக்கு முன்னால் நின்று எங்கேயாவது போய் ஒரு வாரமாக நின்று கையை மேலே உயர்த்தி, ஆண்டவரே இது எனக்கு உமக்கும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு எல்லா தேவைகளையும் நீர் தான் சந்திக்கிறீர். எனக்கு எல்லாவற்றையும் நீர் தான் செய்கிறீர். உண்மையே நம்பி இருக்கிற என்னை நீர் கைவிடுவதில்லை. நான் உண்மையை நம்பி இருக்கிறேன். கையை நம்ம அவர்கிட்ட உயர்த்துகிறோம். கையை அவர்கிட்ட உயர்த்தி அந்த மாதிரி ஒரு